ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்ன பார்த்தோம்னா, நோட்ஸ் பார்த்தோம். நோட்ஸ்க்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்றது, எக்ஸெப்ட் இந்த எலமெண்ட் பை ஐடிய மட்டும் வச்சு இல்லாம கலெக்ஷனா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து, லைக் இப்ப ஐடி வச்சு நம்ம வந்து ஒரு HTML எலிமெண்ட் எடுத்துட்டு வரோம்னா, நம்ம ஒரு எலிமெண்ட்ட தான் எடுத்துட்டு வர முடியும். பட் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தா, மொத்தமா அந்த டேக் நேம்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வரலாம். இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேரண்ட் சைல்டுன்னு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மொத்தமா எடுத்துட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நேத்து கலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க வந்து எரர் ஹேண்ட்லிங், நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சாலும் அதுல எரர் ஹேண்ட்லிங் படிச்சிருப்பீங்க. ஈவன் நீங்க சி படிச்சாலும் சரி, பைத்தான் படிச்சாலும் சரி, ட்ரை கேட்ச் மெத்தட் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? ட்ரை கேட்ச் மெத்தட் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? படிச்ச மாதிரி இருக்கும். ஓகே. சோ ட்ரை கேட்ச் மெத்தட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இன்னொன்னு என்னன்னா ட்ரை கேட்ச் த்ரோவும் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சோ அதுதான் இன்னைக்கு பார்த்துட்டு ஆஹ் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எரர் ஹேண்ட்லிங்ல கொஞ்சம் நிறைய பேஜஸ் இருக்கு. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நாளைக்கு கூட கண்டினியூ பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்றேன். எரர்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா? சோ இப்ப என்னென்ன எரர்ஸ்லாம் வரும்? நீங்க சொல்றீங்களா? என்னென்ன எரர்ஸ்லாம் வரும்? பொதுவா ஒரு கோடிங் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன எரர்ஸ்லாம் வரும்? எனிஒன்? சரி. ரோஹிணி சொல்லுங்க. சின்டாக்ஸ் எரர். வெரி குட். சின்டாக்ஸ் எரர் வரும். வேற? கமா செமிகாலன்லாம் வைக்கலாம். அதான் சின்டாக்ஸ் எரர். வெரி குட். சின்டாக்ஸ் எரர் வரும். இல்லைன்னா என்னன்னா ரன் டைம் எரர் நமக்கு வரலாம், லாஜிக்கல் எரர் வரலாம். இப்ப நீங்க சொன்ன கமா செமிகோலன் வந்துட்டு காம சொன்ன மாதிரி சின்டாக்ஸ் எரர். ஓகேவா? கரெக்ட். சோ அதே மாதிரி ரன் டைம் எரர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப யூசர் கிட்ட இருந்து நீங்க ஒரு இன்புட் வாங்குறீங்க, அது மேபி ஏதாவது மிஸ்டேக்கா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ரன் ஆயிரும். இப்ப சின்டாக்ஸ் எரர் நடந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரோக்ராமே ரன் ஆகாது, அப்பவே எரர் அடிச்சிடும். ஆனா சின்டாக்ஸ் ரன் டைம் எரர்னா எப்படின்னா ப்ரோக்ராம்லாம் ரன் ஆயிரும், யூசர் ஏதாவது தப்பா வந்து இன்புட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்ப எரர் வரும். அது நம்ம ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். இன்கேஸ் லாஜிக்கல் எரர் வருது அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ 3 எலமெண்ட்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்1, நம்2, நம்3 3 நம்பர் வாங்குறோம். 3 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்1 பிளஸ் நம்2 பிளஸ் நம்3 டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? 3ன்னு கொடுப்போம். அந்த 3ன்னு கொடுக்காம அந்த இடத்துல நம்ம 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? எரர் அடிக்கும் தானே? ஏன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவோ அதை தான் நம்ம கீழே போடுவோம். பட் இன்கேஸ் நம்ம 2ன்னு மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லாஜிக்கல் எரர். சோ அந்த மாதிரி லாஜிக்கல் எரர் வரலாம், இல்ல ரன் டைம் எரர் வரலாம், இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர் வரலாம். இந்த 3 எரர்ல எந்த எரர்னாலும் நடக்கலாம். எந்த எரர் நடந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்? ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆகும், எக்ஸிகியூஷன் தப்பாகும். சோ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஒண்ணு சின்டாக்ஸ் எரர் நடந்தா நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது, அல்லது எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எரர் வரும். சோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு கிரியேட் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி அந்த இன்கேஸ் நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு என்ன தெரியாது, எரர் அடிக்குதா நம்ம ப்ரோக்ராம்ல, இல்ல சின்டாக்ஸ் எரரா இல்ல லாஜிக்கல் எரரா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு இண்டிகேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்றோம். ஓகேவா?
சோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எரர ஹேண்டில் பண்றதுக்கு பேர் தான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். சம்டைம்ஸ் நம்மளே இப்போ இப்ப இதுக்கு நம்ம காமனா எல்லாருமே எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ல ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம். லைக் டிவிஷன் பை 0. எந்த ஒரு நம்பரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, டினாமினேட்டர்ல 0 வச்சு டிவைட் பண்ணவே முடியாது. சோ அதுக்கு நமக்கு அது ஒரு லாஜிக்கல் எரர். ஓகேவா? லாஜிக்கல் எரர்ன்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்க அத வந்துட்டு இப்ப ஏங்கிறத ஏ, பி 2 நம்பர் நியூமரேட்டரையும், டினாமினேட்டரையும் யூசர் கிட்ட இருந்து வாங்கும்போது, இன்கேஸ் யூசர் வந்துட்டு அத 0ன்னு குடுத்துட்டாங்கன்னா, அது ரன் டைம் எரர் ஆயிரும். ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். பட் யூசர் வந்து தப்பா இன்புட் குடுத்ததுனால, நமக்கு அந்த எரர் அடிச்சுச்சு அப்படின்னா, அது ரன் டைம் எரர். நம்மளே இன்புட், அவுட்புட் எல்லாம் நம்மளே குடுத்துட்டு, இன்புட் வந்துட்டு 2 இன்புட் நம்மளே குடுத்துட்டு, நம்ம அந்த டிவிஷன் பை 0 எரர் வந்துட்டு நடந்துச்சுன்னா, அது வந்துட்டு நமக்கு வந்து லாஜிக்கல் எரரா ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி எரர் நடக்கும்போது, அந்த நம்ம முன்னக்கூட்டியே நம்ம வந்துட்டு, ஓகே இந்த மாதிரி சம் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த எரர்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுக்குன்னு ஒரு கோட் எழுதுறோம். இந்த மாதிரி நடந்தா, எக்செப்ஷன் நடந்துச்சு அப்டின்னா, இத வந்துட்டு இப்டி ஹேண்டில் பண்ணணும். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட் எழுதுறோம்ல, அதுக்கு பேரு தான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ப்ரோகிராம்ல இந்த மாதிரி எரர்ஸ் வர்றது காமன் தான். கண்டிப்பா நடக்கும். இந்த மாரி எரர்ஸ். நம்ம அத வந்துட்டு ஹேண்டில் பண்றது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, சில சில எக்செப்ஷன் வந்துட்டு நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, எரர் வந்துட்டு கம்பைல் டைம்ல நடக்கும். சோ ஒவ்வொரு எரரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சின்டாக்ஸ் எரர்னா அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ரன் டைம் எரர எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் எரர் அகைன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சின்டாக்ஸ் எரர்னா ப்ரீ டிஃபைன்டா ஒரு சின்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, கமா போடணும், செமிகோலன் போடணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயுமே என்ன வரணும்? கண்டிப்பா முடியும் போது செமிகோலன் போடணும். சி புரோகிராமிங்லயே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னது இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் டபுள் கோலன் வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு பைத்தான்ல கம்பல்சரி. இன்டென்டேஷன் பைத்தான்ல ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி எரர்லாம் நீங்க பண்ணீங்க, இன்டென்டேஷன் பண்ணல, தப்பா குடுத்துருக்கீங்க அப்படின்னா, பைத்தான்ல உங்களுக்கு அதிகமா எரர் அடிக்கும். அதெல்லாம் பேரு சின்டாக்ஸ் எரர். அதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா ஒரு சின்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம சின்டாக்ஸ மாத்தி போடும்போது எரர் வரும். ரன் டைம் எரர்னா யூசர் கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு ஒரு இன்புட் வந்து நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கோட் எழுதி வச்சிருப்பீங்க. இப்ப டிவிஷன் பை 0 எரரே சொல்லலாம். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஏ வந்துட்டு பி நியூமரேட்டர், டினாமினேட்டர் யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, இன்கேஸ் யூசர் வந்து அத தப்பா குடுத்துட்டாங்க. டினாமினேட்டருக்கு வந்து 0 குடுத்துட்டாங்க அப்படின்னா, ப்ரோகிராம் ரன் ஆயிரும். பட் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஏன்னா அது வந்து ரன் டைம்ல யூசர் தப்பு பண்ணியிருக்காங்க. அதான் ரன் டைம்ல நடக்கக்கூடிய எரர். அடுத்து லாஜிக்கல் எரர்க்கு ஆல்ரெடி அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. சோ அதுதான் லாஜிக்கல் எரர். சோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர்க்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க குடுத்திருக்க இந்த எக்ஸாம்பிள்ல எரர் இல்ல. அவங்க எப்படி குடுத்திருக்காங்கன்னா, இங்க வந்து பாராந்தசிஸ், குளோஸ்ட் பாராந்தசிஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. பட் இங்க மிஸ் ஆகல. அதாவது இருக்கு. பட் சில டைம்ல நம்ம சின்டாக்ஸ் எரர் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிதானே? நீங்க வந்து ஓப்பன் பாராந்தசிஸ் போட்டுருவோம், குளோஸ்ட் பாராந்தசிஸ் போட மறந்துருவோம். செமிகோலன் போட மறந்துருவோம். சோ அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் வரும். பட் இந்த கோட்ல எரர் இல்ல. பட் வந்து இன்கேஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா எரர் வரும். ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க பாராந்தசிஸ்னா எரர் வரும். சோ இதுல என்ன என்ன அஃபெக்ட் பண்ணும்னா, நீங்க வந்து ஒரு கோட்ல ஒரு லைன்ல பண்ற எரர் மொத்தமா எல்லா லைனையுமே அஃபெக்ட் ஆகும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படின்னா, இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் தான். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன், 3 லைன் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனா அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? சோ அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். சோ ஒரு லைன்ல பண்ற எரர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பா. ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். பட் நீங்க 3வது லைன்ல எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 3வது லைனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கிற எல்லா லைனுமே உங்களுக்கு என்ன ஆயிரும்? எரர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 லைன் நல்லா எக்ஸிக்யூட் ஆயிரும். பட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா லைனுக்கும் எரர் அடிக்கும். சோ அதனால கேர்ஃபுல்லா பண்ணணும் சின்டாக்ஸ் எரர் இல்லாம. சோ ரன் டைம் எரர்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிண்ட் டிஎம்இன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. பட் அந்த ஃபங்ஷனே என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னா, அங்கேயும் எரர் அடிக்கும். ஓகேவா? அந்த மெத்தடே நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னா, எக்ஸிக்யூட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கோட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். சோ ரன் ஆகிரும்.
ரன் ஆகிட்டு இப்ப நான் இங்க சொல்லுவேன்ல சம்டைம்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு எழுதுவோம்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல. சோ அப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு கோட் எல்லாம் ரன் ஆகி உங்க வெப் பேஜ்ல எல்லாம் ஷோ ஆகிரும். எப்போ உங்களுக்கு எரர் அடிக்கும், நீங்க போயிட்டு அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணும்போதுதான் அது போய் என்ன பண்ணும், அந்த பட்டன்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். இன்கேஸ் நீங்க அந்த ஃபங்க்ஷன் அங்க டிஃபைனே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அப்பதான் உங்களுக்கு ரன் டைம் எரர் வரும். ஓகேவா? சோ உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். நான் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு கொடுத்திருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு கொடுத்திருப்பேன். நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் அது தேடும். போய் கால் பண்றதுக்கு தேடும். அப்ப கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனே நீங்க எக்ஸிஸ்ட் ஆகல அப்படிங்கும்போது அங்க வந்துட்டு உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? சோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், அதோட நார்மலான எக்ஸிகியூஷனை உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணும். ஏன்னா அது வரைக்கும் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கணும். அந்த எக்ஸிகியூஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிரும். சோ அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸிகியூஷன் நடக்காது. சோ அதுவும் ஒரு எக்ஸெப்ஷன். அதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ரன் டைம் எரர்லயே உங்களுக்கு நார்மலா எரர்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ், ரன் டைம், லாஜிக்கல். சோ ரன் டைம் எரர்லயே 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. ஒன்னு ரெஃபரன்ஸ் எரர். இப்ப பார்த்தோம்ல, இங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைனே பண்ணல அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. ஒரு இன்கேஸ் நீங்க ஒரு வேரியபிள குடுத்துட்டு அந்த வேரியபிள டிக்ளரே பண்ணல. லெட்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, நம்ம அதுலயுமே ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ஹோஸ்டிங் கான்செப்ட் இருக்கு. பட் இருந்தாலும் சில டைம்ல சில ஃபங்க்ஷன்ஸோ இல்ல வேற லெட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணலனாலும் நமக்கு என்ன ஆகும், எரர் அடிக்கும். அப்புறம் டைப் எரர். டைப் நம்ம மாத்தி கொடுத்தாலும் என்ன ஆகும், எரர் அடிக்கும். நீங்க இந்த இன்புட்ல வந்துட்டு நீங்க மாத்தி டைப் கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும் தானே. போன் நம்பருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு டெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க. அப்புறம் அவங்க வந்து போன் நம்பர் அடிச்சாங்க, டைப் பண்ணாங்கன்னா அங்க டைப் எரர் அடிக்கும் அது. அப்புறம் ரேஞ்ச் எரர். அதே இன்புட்லயே நம்ம ரேஞ்ச் பார்த்திருப்போம். அப்படிதானே, மின்னு மேக்ஸ்னு குடுத்திருப்போம். ஒரு ரேஞ்ச் குடுத்திருப்போம். இன்கேஸ் அவங்க அந்த ரேஞ்ச தாண்டி அந்த இன்புட்ல என்டர் பண்ணாங்க அப்படின்னா அப்பவும் என்ன ஆகும், எரர் அடிக்கும் தானே. சோ அதுதான் இங்க ரேஞ்ச் எரர் குடுத்திருக்காங்க. ரேஞ்ச் எரர், டைப் எரர் அண்ட் தென் ரெஃபரன்ஸ் எரர். அடுத்து லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர் வந்து இப்ப 10/0 வந்துட்டு உங்களுக்கு லாஜிக்கல் எரர்லயே வரும், ரன் டைம் எரர்லயே வரும். ரன் டைம்ல வந்துட்டு யூசர் தப்பா இன்புட் குடுத்தாலும் உங்களுக்கு வரும். இன்கேஸ் நீங்களே வந்துட்டு கோட் எழுதும்போது ஏக்கு வேல்யூ 10, பிக்கு வேல்யூ 0 அப்படின்னு கோட் எழுதும்போது நீங்களே அப்படி தப்பா குடுத்துட்டாலும் அதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் எரர் தான். சோ எந்த ஒரு நம்பரையும் 0வால டிவைட் பண்ண முடியாது. இட்ஸ் a லாஜிக். அந்த லாஜிக்க நீங்க மாத்தி கோட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா எரர் அடிக்குங்க. ஓகேவா? உங்களால எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அங்க கிடைக்காது. So, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எரர். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் எரர்லாம் பார்த்தாச்சு. இப்ப இந்த எரர்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ எப்படி எரர்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு 4 டைப்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சோ நீங்க ட்ரை கேட்ச் படிச்சிருப்பீங்க, த்ரோ படிச்சிருப்பீங்க. இங்க நீங்க புதுசா படிக்கிற 2 டாபிக் என்னவா இருக்கும்னா, ஒன் எரரும், கஸ்டம் எரரும் 2 டைப்ஸும் இருக்கும். ஓகே, நம்ம போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சோ ஒவ்வொரு டைப்பையா நம்ம பார்க்கலாம். ட்ரை கேட்ச் வந்துட்டு நீங்க நார்மலா இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. அதுலயே த்ரோ வச்சும் நீங்க வந்து இந்த ட்ரை கேட்ச்க்குள்ளேயே த்ரோ ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? அது 2த்துக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம அடுத்து கஸ்டம் எரர் ஒன் எரர் பார்க்கலாம். ஒன் எரர், கஸ்டம் எரர் ஜாவாஸ்கிரிப்ட்ல இங்க நீங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரை கேட்ச்ல என்னதுன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒன்னு ட்ரை, இன்னொன்னு கேட்ச் அண்ட் தென் ஃபைனலி அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு செட் ஆஃப் கோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. சோ ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். சோ இந்த ட்ரைல என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கோடு ரன் ஆகும். இப்ப நான் வந்துட்டு ஒரு நம்பர் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து b is equal to ஏவா இருந்துச்சு. ஏபின்னு 2 வேரியபிள் கொடுத்திருக்கேன். சோ அந்த 2 வேரியபிளும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரைல கொடுத்திருக்கேன், கோட் எழுதியிருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு 2 ஈக்குவலா இல்ல.
அப்ப எனக்கு என்னது ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கு. நான் ஒரு மைண்ட்ல ஒரு இத வச்சுட்டு அங்க கோட் குடுத்துருக்கேன். பட் அது வந்து நடக்கல. அப்டின்னா என்ன ஆகும்? அப்டின்னா கேட்ச்ல இன்கேஸ் நம்மளோட ஏதாவது எக்ஸெப்ஷன் நடந்துச்சு. நம்ம நெனச்ச மாரி கோட் நடக்கல, ரன் ஆகல அப்டின்னா, என்ன ஸ்டேட்மெண்ட் நடக்கணும்? அதுக்கடுத்து என்ன நடக்கணும்? அப்டிங்கிறத நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம்? கேட்ச்ல குடுத்துருப்போம். ஓகேவா? ஃபைனலி எதுக்கு அப்டின்னா, நீங்க எரர் நடந்தாலும் சரி, ட்ரைல கோடு எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, ஆகலனாட்டியும் சரி, ஃபைனலில உள்ள கோடு வந்துட்டு நடக்கும். எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலனாட்டியும் ஃபைனலில உள்ள கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ட்ரைல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நம்ம குடுத்த மாரி பி இஸ் ஈக்குவல் டூ ஏ 2மே ஈக்குவலா தான் இருக்கு அப்டின்னா, ட்ரை ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு போயிரும். அதுல ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கு. அது 2 ஈக்குவலா இல்ல. இல்லன்னா அவங்க வந்து வேலிடான இன்புட் குடுக்கல அப்டின்னா, ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நடந்திருக்குன்னா, கேட்ச்ல நமக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் எழுதி வச்சிருந்தாலோ, இல்ல ஒரு அலர்ட் மெசேஜோ என்ன வச்சிருந்தாலும் அது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது ஃபைனலில என்னன்னா, எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலனாட்டியும், ட்ரை என்ன நடந்தாலும் சரி, ஃபைனலில உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அது வந்து லாஸ்ட்டா வச்சிருப்பாங்க. சோ அந்த இது வந்துட்டு ட்ரை கேட்ச் எல்லாம் அது வந்து கன்சிடர் பண்ணாது. அது ஃபைனலில ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்தாலும் அங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதான் ஃபைனலில ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் ஒரு வேரியபிள. என்ன வேரியபிள்? ஏங்கிற ஒரு வேரியபிள். அதுக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அலர்ட் மெசேஜ்ல மை ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த அலர்ட் மெசேஜையே ஷோ பண்ணல. ஐ மீன் டிஃபைன் பண்ணல. அந்த அலர்ட் அந்த மை ஃபங்ஷனயே நான் என்ன பண்ணல? டிஃபைன் பண்ணல. அந்த அலர்ட் மெசேஜ்க்குள்ள மை ஃபங்ஷன் ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். பட் அந்த ஃபங்ஷனே நான் என்ன பண்ணல? டிஃபைன் பண்ணாம நான் என்ன பண்றேன்னா, அத வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப இது என்ன டைப் ஆஃப் எரர்? இது வந்து ரன் டைம்ல உள்ள ரெஃபரன்ஸ் எரர். அப்படின்னா அப்போ ஒரு எரர் நடக்குது. அப்போ அந்த எக்ஸெப்ஷன் நடக்கும்போது கேட்ச்க்குள்ள போகும். சோ கேட்ச்ல வந்துட்டு மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன எரர்லாம் சொல்ல வேண்டாம். ஓகேவா? கேட்ச்ல வந்துட்டு நம்ம என்ன எரர்ன்னு சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் ன்னு குடுத்தாலே அந்த கம்பைலரே என்ன பண்ணும்னா, அந்த எரர் என்ன எரர்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரர அங்க வந்து டிஃபைன் பண்ணிரும். ஸோ ரெஃபரன்ஸ் எரர்ன்னு அவங்களே வந்துட்டு அந்த கம்பைலரே சொல்லியிருக்கா. ஏன்னா மை ஃபங்ஷன் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலரே உங்களுக்கு எரர் மெசேஜ் குடுக்கும். நீங்க டிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த எரர் மெசேஜ் இந்த அலர்ட் மெசேஜ்ல நீங்க குடுக்க வேண்டாம். ரெஃபரன்ஸ் எரர் அந்த மாரி நீங்க குடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ன்னு குடுத்தாலே அங்க என்ன எக்ஸெப்ஷன் நடக்குதோ, அந்த எக்ஸெப்ஷன் எதனால நடக்குது? ரெஃபரன்ஸ் எரர்னால நடக்குதா? இல்ல லாஜிக்கல் எரர்னால நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர அதுவே டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? சோ அதுதான் கேட்ச். அண்ட் தென் ஃபைனலி. இந்த ஃபைனலி பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் நடந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லன்னா ட்ரை மெத்தட்ல உள்ள அந்த ஃபங்ஷன் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆனாலும், இந்த ஃபைனலி பிளாக் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சது தானே? இதான் பேசிக் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல உங்களுக்கு ட்ரை கேட்ச் கான்செப்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் சைன் போடுறீங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அபினிஷா, இந்துமதி. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்ல. இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்து போலாம். ஓகேவா? ஓகே, நான் இத வந்து விர்ச்சுவல்ல ரன் பண்றேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் எக்ஸாம்பிள். சோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து 2, 3 எக்ஸாம்பிளா சேர்த்து கூட நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்ஷன் வந்துட்டு நம்ம இங்க டிஃபைன் பண்ணாததுனால ஒரு எரர் நடக்க போகுது. சோ எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரிப்ட் டேக்ல தான் எழுத போறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் எரர் ஹேண்ட்லிங்னால ஸ்கிரிப்ட் டேக்ல எழுதுறோம். சோ ட்ரைல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். சோ அதுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த அலர்ட் மெசேஜ்ல மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். ஃபங்ஷன்ல ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே இங்கிலீஷ்.
சோ ட்ரைல நான் அதை எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வார்டுல பேராகிராஃப் வச்சுக்கேன் சும்மா. HTML இதே எடுத்துட்டோம். என்ன எரர் கேட்ச் கொடுக்காம விட்டுருக்கேன். சோ கேட்ச்ல வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸெப்ஷன் இருந்தா அந்த எரர் மெசேஜ் ஷோ பண்ணணும். சோ கேட்ச் ஆஃப் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகணும். அந்த அலர்ட் மெசேஜ்ல என்ன ஷோ ஆகணும், என்ன எக்ஸெப்ஷன் நடந்திருக்கோ அத வந்துட்டு எனக்கு ஷோ ஆகுறதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ். அதுக்கடுத்து ஃபைனலில வந்துட்டு எனிவேஸ் எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்காதாலும் சரி இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். ஃபைனலில உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்க நான் அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். வந்துட்டு சோ இந்த அலர்ட் மெசேஜ் நடக்குது. நான் இப்போ போயிட்டு செக் பண்றேன் எப்படி இது ரன் ஆகுதுன்னு. ஓகே, ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? சோ ஓகேன்னு கொடுத்துடுறேன். சோ ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேன்னு கொடுத்தோன்னே ஃபைனலி நம்மளோட பேராகிராஃப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? இதே நம்ம இந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஆக்சுவலி அதுல எந்த எரரும் கிடையாது. அப்படிதானே? அந்த பேராகிராஃப் லைன்ல ஏதாவது எரர் இருக்கா? இல்ல. நம்ம இன்கேஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த பேராகிராஃபும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஓகேவா? நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கொடுத்ததுனாலதான் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் எரர் மெசேஜ் ஷோ ஆகிட்டு அந்த பேராகிராஃப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸெப்ஷன் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறதுனால. ஓகேவா? சோ இதே மாதிரிதான் த்ரோ ஸ்டேட்மெண்ட். பட் என்னன்னா இங்க நம்ம வந்துட்டு நம்ம அலர்ட் மெசேஜ் வந்து கொடுக்கல. அவங்க வந்துட்டு எக்ஸெப்ஷன் என்னன்னு கம்பைலரே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த எரரை வந்துட்டு அதுவே டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஆனா த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷன் நம்மளே கொடுத்துக்கலாம். இங்க ஈன்னு தானே கொடுத்தோம், அதுக்கு பதிலா நானே என்ன பண்ணிக்கலாம்னா எரர் மெசேஜ் ஷோ பண்ணிக்கலாம். லைக் மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டுனோ இல்லைன்னா மை ஃபங்க்ஷன் இல்லைன்னா யூசர் யூ என்டர் ராங் இன்புட், இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்களோட எரருக்கு ஏத்த மாதிரி நீங்களே கஸ்டமைஸ்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் த்ரோ ஸ்டேட்மெண்ட். சேம் தான், இதே சின்டாக்ஸ் தான் இருக்கும். பட் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபி 2 வேரியபிள் கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு இன்புட் கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க நான் தப்பா கொடுத்திருக்கேன். b is equal to 0 கொடுத்திருக்கேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப நீங்க 2 நம்பர் டிவைட் பண்றீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேபி அவங்க வந்து டினாமினேட்டர் 0 கொடுத்தாங்கன்னா அங்க வந்து ஒரு எரர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ட்ரைல நானே கொடுத்திருக்கேன். ஒருவேளை இன்கேஸ் b வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா த்ரோங்கிறது நான் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். அது வந்து கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணல, நான் கொடுக்குறேன். டிவைட் பை 0 எரர்னு நான் ஷோ பண்றேன். சோ த்ரோல டிவைட் பை 0 எரர் கொடுக்குறேன். இது நீங்க என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ த்ரோல கஸ்டமைஸ்டு எக்ஸெப்ஷன்னா நம்ம எதனாலும் கொடுத்துக்கலாம். சோ எல்ஸ் இல்ல அப்படின்னா டிவைட் பண்ணணும். இன்கேஸ் நமக்கு ஈக்குவலா இருந்துச்சு, பி வந்துட்டு 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும் எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது இந்த எரர் மெசேஜ் இல்ல. லைக் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பீலாம் 0வா இருக்காது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாவது எரர் நடக்கலாம். அப்படிதானே? அதுவும் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் காண்டி கேட்ச் ஈல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ கேட்ச் ஈல எரர் கோலன் பிளஸ் இ அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ பிளஸ் இ அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் இந்த எரர் நடந்தாலும் அது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், கேட்ச்ல ஷோ பண்ணும். ஓகேவா? கேட்ச்ல இந்த டிவைட் பை 0 எரர் வந்துட்டு நடந்தாலும் அது த்ரோ பண்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த கேட்ச்ல ஷோ பண்ணும். அப்படி இல்லாம
இந்த எரர் தவிர்த்துட்டு வேற ஏதாவது எரர் இருந்தாலும் அதையும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேட்ச் வந்து எடுத்து ஷோ பண்ணும். ஸோ ட்ரை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அதுல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும்னா த்ரோ வந்து அந்த எரரை எடுத்துட்டு போயிட்டு கேட்சுக்கு போய் கொடுக்கும். ஸோ கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா த்ரோ பண்ற எரரை கேட்ச் பண்ணி, நீங்க நார்மலா பால் கேட்ச் பண்ற மாதிரிதான் த்ரோ பண்ற எரரை கேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். அதான் கேட்சோட வேலை. எரரை த்ரோ பண்றது த்ரோவோட வேலை, அதை கேட்ச் பண்ணி கொடுக்கறது கேட்சோட வேலை. ஓகேவா? ஸோ த்ரோ ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ த்ரோவையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நான் ஒன் எரர் போறேன். ஓகேவா? த்ரோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். a is equal to நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன ஆகணும், ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பட்டன்ல கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த மை ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மை ஃபங்க்ஷன் இன்னும் டிஃபைன் பண்ணல, நம்ம இனிமேல் தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இதை எடுத்துக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நான் கீழே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ பட்டன் கிளிக் ஆகும்போது எனக்கு இந்த மை ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒன்னு a is equal to 10 வச்சுக்கிறேன். இன்னொன்னு வந்து வேரியபிள் b is equal to 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ட்ரைல ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். அதுக்கு இன்கேஸ் இஃப் b வந்து ஒரு வேலை ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எரர் ஷோ ஆகும். ஸோ அந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், த்ரோ யூஸ் பண்ணி ஷோ பண்ணுவோம். த்ரோக்குள்ள இந்த த்ரோக்குள்ள நீங்க எந்த எரர் டிஃபைன் பண்ணாலும் அது என்ன பண்ணும், கேட்ச்க்கு போயிட்டு கேட்ச் தான் என்ன பண்ணும், அது அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? த்ரோ மட்டும் கொடுத்துட்டு நீங்க கேட்ச் கொடுக்கல அப்படின்னா அந்த எரர் வந்துட்டு கேட்ச் பண்றதுக்கு நமக்கு ஒரு இது வேணும். த்ரோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்சும் கொடுக்கணும். ஓகேவா? த்ரோ ஜஸ்ட் என்ன எரர்னா டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதை அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றது கேட்சோட வேலை. கேட்ச் கண்டிப்பா இருக்கணும். எல்ஸ்ல நான் என்ன பண்றேன், இல்ல இது எது எரரும் இல்ல அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், நார்மலா டிவைட் ஆகணும் ரெண்டுமே. ஸோ அதை நான் ஸ்டோர் பண்றதுக்கு வேரியபிள் சி ஒன்று வச்சுக்கிறேன். டிவைடட் பை டி. ஸோ இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா ட்ரைல ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து கேட்ச். ஸோ கேட்ச்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸெப்ஷன் கேட்ச்ல வந்துட்டு எரர் வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ எந்த எரர் அப்படின்னா த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல உள்ள எரரை வந்துட்டு நம்ம எடுக்க போறோம். ஸோ அலர்ட் நீங்க த்ரோ ஸ்டேட்மெண்ட் இல்லாம கேட்ச்ல வந்து இ கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கம்பைலர் என்ன எரர் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி வந்து சொல்லும். இன்கேஸ் நீங்க த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு எரர் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த எரரை தான் அது ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் தான் அது இல்லைன்னா தான் அது என்ன பண்ணும், கம்பைலர் கிட்ட போய் என்ன எரர்னு ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? சோ நம்ம இங்க குடுத்திருக்கிறதுனால த்ரோ ஸ்டேட்மெண்ட் எரர் குடுத்திருக்கிறதுனால இது அந்த த்ரோல உள்ள எரரையே டிஸ்ப்ளே பண்ணும். இன்கேஸ் வேற ஏதாவது எரரா இருக்கு, த்ரோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரே ஒரு எரர் தான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். b வந்து 0வா இருந்தா மட்டும் இந்த எரர்னு. இதை தாண்டி வேற எதுவும் எரர் இருக்கு அப்படின்னா கேட்ச் வந்து என்ன பண்ணும்னா கம்பைலர் கிட்ட போய் கேட்டுட்டு அந்த எரரை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? கிளிக் பண்றேன். ஸோ டிவைட் பை 0 அப்படின்னு அந்த எரர் ஷோ ஆகும். ஓகேவா?
ஓகே. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்ரெடி படிச்ச டாபிக்ஸ் தான். சோ அத ஒரு ரீகால் மாதிரி இருந்திருக்கும். இப்ப நம்ம படிக்க போறது ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் ப்ராப்பர்ட்டி. இந்த ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ ஒரு எரர் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த எக்ஸாம்பிள மட்டும் நோட் பண்ணுங்க. கோடெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள மட்டும் நோட் பண்ணீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஷோ ஆகியிருக்குன்னா, என்ன எரர் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் அது ஷோ ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் எந்த ஃபைலுக்குள்ள நடந்திருக்கு. அந்த ஃபைலோட யூஆர்எல் குடுத்திருக்காங்க. ஓகேவா? எந்த ஃபைலுக்குள்ள நடந்திருக்கு. அண்ட் தென் எந்த லைன்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவ்ளோ டீடைல்ஸும் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு எரர்ல இவ்ளோ டீடைல்ஸே எடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எந்த லைன்ல நடந்திருக்கு, எந்த யூஆர்எல்ல நடந்திருக்கு, என்ன எரர் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு அவ்ளோ டீடைல்ஸும் வேணும் அப்படின்னா, இந்த ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்துட்டு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப எனக்கு வந்து என்ன எரர் மெசேஜ்ன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா, ஜஸ்ட் எரர் மெசேஜ் அப்படின்னு அத மட்டும் யூஸ் பண்ணா போதும். இந்த ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் வச்சு 3 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதோட அது என்ன யூஆர்எல்ல என்ன ஃபைல்ல நடந்திருக்கு, எந்த லைன்ல நடந்திருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்துட்டு எல்லாம் எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் போதும். என்ன எரர்ங்கிற மெசேஜ் மட்டும் போதும். எந்த லைன்ங்கிற மெசேஜ் மட்டும் போதும். அப்படின்னாலும் நம்ம குடுத்துக்கலாம். இல்ல எனக்கு யூஆர்எல் மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்ம அத மட்டும் என்ன செய்யலாம், அந்த இன்ஃபர்மேஷன மட்டும் வாங்கிக்கலாம். பட் வந்து பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இருக்கும். 3 பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒண்ணு என்ன எரர் மெசேஜ், இன்னொன்னு எந்த ஃபைலு, அதுக்கப்புறம் எந்த லைன்ல எரர் நடக்குது. அப்படின்னு 3 பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன இந்த ஒன் எரர் ஈவென்ட் ஹேண்ட்லர் குடுக்கும். ஓகேவா? So அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன் எரர் அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்ஷன கால் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அந்த எரர வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு இன்புட் பட்டன் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அந்த பட்டன கிளிக் பண்ண உடனே எனக்கு மை ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். சோ மை ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோவை எடுத்துட்டு வரேன். ஓகேவா? எடுத்துட்டு வரும்போது, இங்க நான் என்ன பண்றேன், மை ஃபங்ஷன்ங்கிற ஒரு ஃபங்ஷன கால் பண்றேன். ஆனா ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் மை ஃபங்ஷன டிஃபைன் பண்ணியிருக்கேனா? பண்ணல. சோ அப்ப எனக்கு இது எந்த எரர்ன்னு எனக்கு தெரியுது. ரெஃபரன்ஸ் எரர் அப்படிதானே நம்ம ஃபங்ஷன நாட் டிஃபைன். மை ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன். சோ அத எனக்கு எப்படி நான் ஷோ பண்ணியிருக்கேன்னா, விண்டோ டாட் ஒன் எரர் இப்படிதான் அதோட சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க விண்டோ டாட் ஒன் எரர் அப்படின்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு ஃபங்ஷன். ஓகேவா? ஃபங்ஷன்ல என்னலாம் இதுதான் அதோட சின்டாக்ஸ். சோ இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், விண்டோ டாட் ஒன் எரர் அப்படின்னு போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஃபங்ஷன் எழுதணும். என்ன ஃபங்ஷன் அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்னலாம் ஷோ போகுது அப்படின்னா, மெசேஜ், யூஆர்எல், லைன். என்ன மெசேஜ் ஷோ பண்ண போறோம், எந்த யூஆர்எல்ல வந்துட்டு ஐ மீன் எந்த ஃபைல்ல அந்த எரர் நடக்க போகுது, எந்த லைன்ல இருக்கு அப்படிங்கறத ஒரு மெசேஜ் ஒரு ஃபங்ஷனுக்குள்ள அந்த ஒன் எரர்ல உள்ள அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றோம். ஓகேவா? மெசேஜ், யூஆர்எல், லைன் 3மே ஒன் எரரோட பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த 3 பீசஸையும் இந்த ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த டிவ்ல டெமோன்னு வச்சிருக்கோம்ல, அந்த டிவ்வுக்குள்ள நமக்கு என்ன ஆகும்? ஷோ ஆகும். என்னெல்லாம் ஷோ ஆகுதுன்னா, அவுட்புட் டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்மளோட எரர் நம்மளுக்கு என்னென்ன எரர்லாம் வருதோ, அந்த மெசேஜ், அந்த யூஆர்எல், அப்புறம் அது எந்த லைன் அது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? இந்த டெமோக்குள்ள இன்னர் HTML யூஸ் பண்ணி உள்ள எழுதணும். ஓகேவா? எழுதிக்கு அப்புறம் உங்களோட மெசேஜ் அண்ட் தென் யூஆர்எல் லைன் வந்து இங்க ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த இந்த எக்ஸாம்பிள ஃபர்ஸ்ட் நாம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் கமெண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் போட்டுட்டு இத கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் சோ இந்த கோட் அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு டெமோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட எரர் எல்லாத்தையும் நமக்கு ஷோ பண்றதுக்கு ஒரு எம்ப்டி டிவ்வோ பேராகிராஃபோ வேணும். அதனால நான் ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு கமாண்ட்ல
ஒன் எரர் ஈவன் ஹேண்ட்லர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அவுட்புட்டை எடுத்துட்டு வரணும். அவுட்புட்டை ஷோ பண்றதுக்கு நான் ஒரு டிவ் வச்சிருக்கேன்னா, சோ அந்த டிவ்வ ஃபர்ஸ்ட் HTML குள்ள சாரி ஜாவா ஸ்கிரிப்ட் குள்ள எடுத்துட்டு வந்துக்கிறேன். எலிமெண்ட் பை ஐடி, அந்த ஐடி நேம் என்ன வச்சிருந்தேன், டெமோ வச்சிருந்தேன்னா டெமோவை எடுத்துட்டு வந்துடுறேன். நான் என்ன பண்ணிருக்கேன், கிளிக் பண்ண உடனே மை ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு இங்க கொடுத்துருக்கேன். பட் நான் மை ஃபங்க்ஷனை இங்க டிஃபைன் பண்ணல. சோ கண்டிப்பா அது எரர் அடிக்கும். சோ அந்த எரர் அடிக்கிறத விண்டோ டாட் ஒன் எரர் ஒன் எரர் ஒன் எரர்னு கொடுத்துட்டு அது கொடுக்குற எரரை இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அவுட்புட்டுக்கு பாஸ் பண்றேன். சோ இந்த அவுட்புட்டுக்கு அது கொடுக்குற மெசேஜ், அதுக்கப்புறம் அது கொடுக்குற URL, அதுக்கப்புறம் அதோட லைன் எல்லாத்தையும் என்ன பண்றேன் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டுக்கு பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும், அவுட்புட் டாட் இன்னர் HTML நம்ம பாஸ் பண்ற எல்லாமே இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்மளோட வெப் பேஜ்லயே நமக்கு டிஸ்பிளே ஆகுற மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த டெவ்வுக்குள்ள ஷோ பண்ற மாதிரி எழுத போறோம். எரர் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கோங்க, பிளஸ் பிளஸ் நம்மளோட மெசேஜ், நம்ம என்ன மெசேஜ் ஷோ பண்றோமோ அந்த மெசேஜ் ஷோ ஆகும். எல்லாமே ஸ்மால்ல கொடுத்துக்கோங்க, ஓகேவா. மெசேஜ் பிளஸ் அது வந்து பிரேக் கொடுத்துக்கோங்க, அப்பதான் நமக்கு பிரேக் ஆகும். பிரேக்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கணும். இதேதான் அடுத்தடுத்து பிளஸ் ஈக்குவல் இந்த பிளஸ் ஈக்குவல் ஏன் போடுறோம்னா, இப்போ ஒரே ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்றேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் நான் ஃபர்ஸ்ட் லைன்ல எரர் மெசேஜ், ரெண்டாவது லைன்ல அடுத்து URL, அடுத்து லைன்னு ஷோ பண்ணும்போது 2-3 மெசேஜ் நான் உள்ள போடுறேன். அப்போ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே வரணும், ஓகேவா. URL then இங்க லைன். இது அவுட்புட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் கிளிக் பண்றேன். சோ என்னோட ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட், அதான் என்னோட எரர். அண்ட் தென் என்னோட URL வந்துட்டு நான் எங்க என்ன நடந்துட்டு இருக்குதோ அதோட URL கொடுத்துருக்காங்க, ஓகேவா. எக்ஸெப்ஷன் டாட் HTML குள்ள அந்த ஃபைலுக்குள்ளதான் என்னோட எரர் நடந்துட்டு இருக்கு. எத்தனாவது லைன்ல எரர் அப்படின்னா 10th லைன்ல எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நமக்கு டிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகுது. ஏன்னா கிளிக் பண்ணாதானே மை ஃபங்க்ஷன் போய் கால் ஆகும். அப்பதானே அது சொல்ல முடியும், இல்ல மை ஃபங்க்ஷன் நீங்க டிக்ளேர் பண்ணல, டிஃபைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த எரர் வந்து ஷோ பண்ணிருக்கு. ஓகே தானே, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஒன் இயருக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒன் இயரை வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சும் டிக்ளேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் கொடுத்து நம்மளே கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜ டிஃபால்ட்டா கூட கொடுக்கலாம், கஸ்டமைஸ்டு மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி மெசேஜ் அதுக்கப்புறம் லைன் URL யூஸ் பண்ணீங்கன்னா கம்பைலர் போயிட்டு என்ன எரர் மெசேஜ்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும், என்ன URL கம்பைலர் வந்து சொல்லணும். பட் வந்துட்டு நம்மளே கூட கஸ்டமைஸ்டா இங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு இமேஜ கொடுத்துருக்கீங்க, இமேஜ்ல உங்களுக்கு என்ன எரர் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அந்த இமேஜ் ஒழுங்கா லோட் ஆகாம இருக்கலாம், இல்ல அந்த இமேஜே நீங்க குடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இமேஜுக்குள்ளேயே நான் ஒன் எரர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜுக்குள்ளேயே ஒரு எரர் அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இப்ப எந்த எரர் வந்து நடந்தாலும் என்ன பண்ணும், அந்த ஒன் எரர் இந்த எரரை ஷோ பண்ணும், இந்த அலர்ட் மெசேஜை ஷோ பண்ணும்.
இதே மாதிரி நம்ம அந்த ஒன் எரர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்க HTML டேகுக்குள்ளயுமே இந்த ஒன் எரர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் டேகுக்கு மட்டும் தான் இல்ல, வேற எந்த டேக்லயுமே பேராகிராஃப் டேக்லயுமே நீங்க வந்து ஒன் எரர் யூஸ் பண்ணலாம். H1 டேக்ல எந்த டேக்லனாலும் இந்த ஒன் எரரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை கேட்ச் எழுதுன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ட்ரை கேட்ச் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள தான் எழுதணுங்கிற நெசசிட்டி ஒன் எரருக்கு கிடையாது. நீங்க வந்துட்டு HTML டேக்லயே நீங்க வந்து ஒன் எரர் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு எரர் கிளாஸ் அண்ட் எரர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற 2 டாபிக் பார்க்க போறோம். எரர் கிளாஸ் அண்ட் எரர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு எரர் நீங்க நடக்குது. ஓகேவா? சோ அது இன்ஸ்டன்ஸா என்ன பண்ணணும்? ஒரு எரரை வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும். அந்த எரரோட இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணணும். ஸோ அது த்ரோ பண்ற எரர் இருக்குல்ல, அதுக்கு பேரு எரர் கிளாஸ். அது என்ன எரர்ன்னு த்ரோ பண்ணும்ல. உம், இது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். So, இதான் எரர் கிளாஸா இதான் எரர் ஆப்ஜெக்ட்னு கிடையாது, நான் சொல்றேன். ஸோ இப்போ எரர் நடந்துட்டு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த எரர் அப்படிங்கிற மெசேஜ் வச்சு. ஓகேவா? அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் அப்படிங்கிற இந்த எரர்ங்கிற மெசேஜ் வச்சு. அடுத்து என்ன எரர்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற இந்த லைனால. சோ இந்த அன்காட் ரெஃபரன்ஸ் எரர்ங்கிறது உங்களுக்கு எரர் கிளாஸ். மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது எரர் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு எரர் நடக்குது? ஓகேவா? மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற அந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட்குள்ள தான் நமக்கு எரர் நடக்குது. சோ அது மை ஃபங்க்ஷன்ங்கிற இஸ் நாட் டிஃபைன்ங்கிறது எரர் ஆப்ஜெக்ட். என்ன நடக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் நடக்குதா, அது வந்து எரர் கிளாஸ். சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இது எரர் கிளாஸ் எரர் ஆப்ஜெக்ட் பத்தினா நம்ம டீட்டெயிலா இதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த எரர்ங்கிறது வந்துட்டு நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, எல்லா டைப்ஸ் ஆஃப் எரருக்கும் வந்துட்டு நம்ம கொடுப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் எரர் இல்ல எரர் அப்படிங்கிற மெசேஜே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா டைப்புக்கும் எரர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பட் நான் இங்க சொன்னல மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ங்கிறது ஸ்பெசிபிக் பண்றோம். இது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்ப அது வந்துட்டு எரர் ஆப்ஜெக்ட். எரர் கிளாஸ் வச்சு உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஓகே ஒரு எரர் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எரர் ஆப்ஜெக்ட் வச்சுதான் என்னது எந்த எரர் நடந்திருக்கு ஸ்பெசிபிக்கா அது என்ன எரர் அப்படிங்கறத நம்ம எரர் ஆப்ஜெக்ட் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ இதுல கஸ்டம் எரர்ஸ் நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஒன் எரர் பார்த்தோம். அப்புறம் எரர் கிளாஸ் எரர் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது கஸ்டம் எரர். இந்த கஸ்டம் எரர்னா என்னதுன்னா, இப்ப நான் சொன்னல த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே வந்துட்டு கஸ்டமைஸ்டு எரரை வந்துட்டு த்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த கஸ்டம் எரர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி ஒரு எரர் மெசேஜ்ல மெசேஜ் எரர் மெசேஜ் அப்படின்னு இருக்கா. சோ இது வந்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்ப நீங்க எரர்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா, கம்பைலர் வந்துட்டு என்ன எரர் அங்க நடக்குதோ அந்த எரரை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம். நம்ம இந்த கஸ்டம் எரர்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அவங்க குடுத்திருக்கிற டிஃபால்ட் எரர் மெசேஜ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு எரர் மெசேஜ அவங்க குடுக்கலாம். ஓகேவா? அதாவது த்ரோ என்ன பண்ணாது அப்படின்னா, அவங்க குடுக்குற டிஃபால்ட் எரர் மெசேஜ சேஞ்ச் பண்ணாது. அது ஒரு எக்ஸ்ட்ராவா எரர் மெசேஜ ஷோ பண்ணும். ஆனா கஸ்டம் எரர் என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி எரர் மெசேஜ் ஒண்ணு இருக்கும். அந்த எரர் மெசேஜ எடுத்துட்டு வந்து டாட் நேம்னு குடுத்துருக்காங்க. அந்த கஸ்டம் எரர் டாட் நேம். கஸ்டம் எரர்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் சின்டாக்ஸ் மாதிரி. ஓகேவா? சோ கஸ்டம் எரர்ங்கிறது வந்துட்டு நம்ம குடுத்திருக்கிற இந்த எரர் மெசேஜ். அத நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? கஸ்டம் எரர்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேரியபிள நான் இங்க ஆக்சஸ் பண்ணி டாட் நேம் அதோட நேம மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கஸ்டம் எரர்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட் எரர் மெசேஜ் வந்துட்டு மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படி அதான் உங்களோட டிஃபால்ட் எரர் மெசேஜ். அதுதான் வந்து ஷோ பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அதோட நேம கஸ்டம் எரர்ன்னு மாத்திட்டேன். சோ அப்ப இது இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பைலர் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும்னா, கஸ்டம் எரர் அப்படிங்கிற மெசேஜ் தான் ஷோ பண்ணும். சோ டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய எரர் மெசேஜ் எடுத்துட்டு வந்து சேஞ்ச் பண்றதுதான் கஸ்டம் எரர். நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம்ல. சோ அதுக்கு பேரு தான் கஸ்டம் எரர். ஓகேவா?
சோ நம்ம இதுல வந்து வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. சோ இதுல வந்துட்டு நம்ம வேற எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இங்க வந்துட்டு நார்மல் டைப்ஸ் எரரோட டைப்ஸ் இல்லன்னா அதோட கன்ஸ்ட்ரக்டர் இங்க குடுத்துருக்காங்க. சின்டாக்ஸ் எரர், ரெஃபரன்ஸ் எரர் இதெல்லாம் என்னென்ன எரர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ அடுத்து இங்க வந்துட்டு எரர் ஆப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எரர் ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னா, இந்த நேமும் மெசேஜும்ங்கிறது எரர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த எரரோட நேம் என்னது அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர். ஓகேவா? அது என்ன மெசேஜ் ஷோ பண்ணிருக்கு அப்படின்னா மை ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். சோ இது ரெண்டுமே என்னது ஆப்ஜெக்ட் தான். எரர் ஆப்ஜெக்ட் தான். சோ என்ன எரர் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் எரர். நேம் அதோட நேம் வந்து ரெஃபரன்ஸ் எரர். இந்த நேமுக்கு பதிலா தான் நம்ம என்ன மாத்திருவோம் அப்படின்னா கஸ்டம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் யூஸ் பண்ணி மாத்திரலாம். ஓகேவா? இங்க ரெஃபரன்ஸ் எரர்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடலாம் கஸ்டம் கஸ்டம் டாட் கஸ்டம் நேம் டாட் எரர் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இருக்கிற ரெஃபரன்ஸ் எரர் பதிலா எனக்கு கஸ்டம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதோட மெசேஜையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அதோட நேம். எரர் ஆப்ஜெக்ட்ல ரெஃபரன்ஸ் எரர்ங்கிறது அதோட நேம். மை ஃபங்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட்ங்கிறது அந்த மெசேஜ். சோ நம்ம கஸ்டம் எரர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் எரர்ங்கிற அந்த மெசேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சரி அந்த நேமையும் அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கொடுத்திருக்கிற மெசேஜையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கஸ்டம் எரர்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதான் எரர் ஆப்ஜெக்ட்ல உள்ள அந்த 2 மெத்தட்ஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு நேமு, இன்னொன்னு மெசேஜ். அது வந்து ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எரர்ன்னு இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அப்புறம் அது என்ன எரர்ங்கிற இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். சோ அது 2த்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு கஸ்டம் எரர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அந்த எரரோட அந்த எரர் மெசேஜோட நேம மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் அந்த மெசேஜையே கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டீஸ். இப்ப இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம்ல, நேமு, மெசேஜ் மட்டும் இங்க ஷோ ஆகும்னு. இப்ப நமக்கு இங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணக்கூடியது இதுதான். லைக் அதோட நேம் ஷோ பண்ணும். அது என்ன என்ன எரர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஷோ பண்ணும். இது மட்டும் தான் எல்லா ப்ரௌசருமே ஷோ பண்ணக்கூடிய எரர் மெசேஜஸ். ஆனா, இன் சம் ப்ரௌசர்ஸ்ல வந்துட்டு, அது என்ன காலம் நம்பர்ல நடந்திருக்கு? ம். அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னது? அதோட டிஸ்ப்ளே நேம் என்னது? அதோட ஃபைல் நேம் என்னது? அதோட லைன் நம்பர் என்னதுங்கிறத நம்ம ஒன் எரர் வச்சு நம்மளே எடுக்கிறது வேற. சம்டைம்ஸ் என்ன பண்ணும்னா, எரர் ஆப்ஜெக்ட்லயே அதுவே ஷோ பண்ணும். ஓகேவா? அதுவே ஷோ பண்றது அது எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணாது. சில ப்ரௌசர் மட்டும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதோட லைன் நம்பர் இதெல்லாம் ஃபயர்பாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். லைன் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணும். டிஸ்ப்ளே நேம டிஸ்ப்ளே பண்ணும். ஃபைல் நேமு, லைன் நம்பர் இது எல்லாத்தையுமே அதுவே டிஸ்ப்ளே பண்றதுக்கு கூட நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்மளே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலம் நம்பர் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம காலம் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா, அதோட டிஸ்கிரிப்ஷன டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி நம்மளே கூட பண்ணலாம். ஆனா அது எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணாது. இப்ப மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அது என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணும். அதோட நம்பர் ஷோ பண்ணுது. அது மட்டும் தான் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் பண்ணும். ஃபயர்பாக்ஸ் என்ன பண்ணும்னா, அது ஃபைல் நேமு, லைன் நம்பர் அதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஒன் எரர் யூஸ் பண்ணி நீங்க வாங்குறது அது வேற. அது தனி. ஓகேவா? நார்மலா நீங்க இந்த எரர் ஆப்ஜெக்ட் அதிலேயே நீங்க வாங்குறீங்க. அதிலேயே நீங்க கஸ்டம் எரர் யூஸ் பண்ணி, இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஜஸ்ட் அந்த எரர் மெசேஜ்ல உள்ள நேம மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நேமு, மெசேஜ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஃபயர்பாக்ஸ்ல இருக்கீங்க, ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? காலம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? லைன் நம்பர் அப்படின்னு லைன் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த எரரோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். ஆனா, இது எல்லாமே வந்துட்டு ஃபயர்பாக்ஸ்ல தான் சப்போர்ட் ஆகும். எது மைக்ரோசாஃப்ட்ல என்னலாம் சப்போர்ட் ஆகும் அப்டின்னா, அந்த எலமெண்டோட டிஸ்கிரிப்ஷன், அந்த எரரோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் அதோட நம்பர். இது வரைக்கும் தான் நம்மளால ஷோ பண்ண முடியும். அதே மாரி கஸ்டம் எரர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஆக்சஸ் பண்ணி.
பட் ஃபயர்பாக்ஸ் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி ஃபைல் நேம், லைன் நம்பர் அந்த மாதிரி நிறைய இதையும் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேரு நான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. சில ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும், சில ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாது. பட் நேமும் எரர் மெசேஜும் எல்லா ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும், எல்லாமே ஷோ பண்ணும். ஓகேவா? எல்லாத்துலயும் காமனா இருக்கும் எரர் ஆப்ஜெக்ட்ல நேமும் மெசேஜும். சம் கேசஸ்ல தான் எரர் ஆப்ஜெக்ட்ல காலம் நம்பர், டிஸ்பிளே நேம் எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனாலதான் இதை வந்து நான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. எல்லா எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கஸ்டம் எரர் இன்னைக்கு என்னென்ன எரர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எரர்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு ரன் டைம், இன்னொன்னு சின்டாக்ஸ் எரர், இன்னொன்னு வந்துட்டு லாஜிக்கல் எரர்னு பார்த்தோம். ஸோ அதுல சின்டாக்ஸ் எரர்னா நார்மலா நம்ம பில்டிங்ல வந்து மேக் பண்ற மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்றது வந்துட்டு சின்டாக்ஸ் எரர். ரன் டைம்ல நடக்கிறதுனா யூசர் கிட்டே இருந்து ஏதாவது இன்புட் வாங்குறோம், அது ஏதாவது தப்பா நடக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு நடக்கக்கூடிய எரர் தான் ரன் டைம் எரர். லாஜிக்கல் எரர்னா நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக்ல எது தப்பா இருக்குன்னா அப்ப நடக்கக்கூடியதான் லாஜிக்கல் எரர்னு பார்த்தோம். ஸோ ரன் டைம்ல 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு ரெஃபரன்ஸ் எரர், டைப் எரர், ரேஞ்ச் எரர். ரெஃபரன்ஸ் எரர்னா ஒரு ஃபங்க்ஷனோ வேரியபிளோ நம்ம டிக்ளேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் எரர்ல வரும். டைப் எரர்னா டைப்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம், இன்புட்ல இப்ப டைப் தப்பா கொடுத்துருக்கோம், இல்லைன்னா ரேஞ்ச் மினிமம் மேக்ஸிமம் ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கோம், அந்த ரேஞ்சை தாண்டி நம்ம வந்து இன்புட் கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணாலும் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணாலும் அப்ப நமக்கு எரர் அடிக்கும். ஸோ லாஜிக்கல் எரர்னா ப்ரோக்ராம்ல மிஸ்டேக் நடக்கும் பார்த்தோம். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்னு நார்மலா நம்ம ட்ரை கேட்ச் ஃபைனலி ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு த்ரோ ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு ஒன் எரர், இன்னொன்னு கஸ்டம் எரர். ட்ரை கேட்ச் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரைல நம்ம என்ன கோட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு இருக்கும். அதுல ஏதாவது எக்ஸெப்ஷன் நடந்துச்சுன்னா அந்த எரரை ஷோ பண்றதுக்கு நமக்கு கேட்ச் பிளாக் இருக்கும். அடுத்து என்னதுன்னா ஃபைனலி பிளாக். ஃபைனலி பிளாக் நீங்க எக்ஸெப்ஷன் நடந்தாலும் நடக்கலாட்டியும் ட்ரை எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடும் கடைசியா. ஓகேவா? அதான் ஃபைனலி பிளாக். இன்கேஸ் நமக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ்டு எரரை த்ரோ பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துக்கலாம். த்ரோ ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குற எரரை நமக்கு என்ன பண்ணும், கேட்ச் ஸ்டேட்மெண்ட் கேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரை கேட்ச் அண்ட் தென் த்ரோ ஸ்டேட்மெண்ட். ஸோ புதுசா என்ன படிச்சோம் அப்படின்னா ஒன் எரர் ஈவன் ஹேண்ட்லர் படிச்சோம். ஒன் எரர் ஈவன் ஹேண்ட்லர்ங்கிறதுல 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு நார்மலா அந்த எரரை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்காம அது என்ன ஃபைல்ல இருக்கு, அது எந்த லைன்ல இருக்கு அப்படின்னு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம ஒன் எரர் ஈவன் ஹேண்ட்லர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளோட HTML டேகுக்குள்ளேயே நம்ம ஒன் எரர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட எரரை ஷோ பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கோட் எழுதணுங்கிற அவசியம் இல்ல. அதுல 2 பெனிஃபிட் இருக்கு ஒன் எரர்ல. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா எரர் கிளாஸ், எரர் ஆப்ஜெக்ட். என்ன எரர் நடக்குது, எரர் அப்படிங்கறது இண்டிகேட் பண்றது எரர் கிளாஸ். என்ன எரர் நடக்குது, ரெஃபரன்ஸ் எரரா இல்ல அதோட மெசேஜ் எந்த இடத்துல நடக்குது, மை ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்னால நடக்குதா, ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதனால நடக்குதா அப்படிங்கிறது எரர் ஆப்ஜெக்ட். ஸோ எரர் ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒன்னு அதோட நேம், அதோட மெசேஜ். இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன எரர், என்ன மெசேஜ். இப்போ ரெஃபரன்ஸ் எரர்ங்கிறது நேம், மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ங்கிறது அந்த மெசேஜ். அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது போக அந்த எரரோட காலம் நம்பரோ இல்ல அந்த எரரை பத்தின டிஸ்கிரிப்ஷனோ ஃபைல் நேமோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணாது, சம் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நான் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து கஸ்டம் எரர் பார்த்தோம். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய எரர் மெசேஜோட நேமையோ இல்ல அதோட மெசேஜையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் எரர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த எரர் ஹேண்ட்லிங்கோட சம்மரி. எனி டவுட்ஸ்? எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சது தானே? கார்த்திகா, எனி டவுட்? ஓகே. ஸோ டவுட்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.